நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புக் ஷோ தமிழ். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம பெருமாள் முருகனோட பூனாட்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை நாவலுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போலாம். ஒரு குட்டி கருப்பு வெள்ளாட்டோட வாழ்க்கைய வச்சு நம்ம மனுஷ சமூகம், அதிகாரம், அப்புறம் பிழைப்புன்னு எவ்வளவு பெரிய விஷயங்களை இந்த கதை பேசுதுன்னு நாம பார்க்கலாம். வாங்க. சரி, முதலையே ஒரு கேள்வி வரும். எதுக்கு ஒரு ஆட்டை வச்சு கதை சொல்லணும் மனுஷங்களை விட்டுட்டு? அதுக்கு அவரே, அதாவது பெருமாள் முருகனே தன்னோட முன்னுரையில ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருக்காரு. மனுஷங்களை பத்தி எழுத அச்சம், தெய்வங்களை பத்தி எழுதவோ பேரச்சம், சரி விலங்குகளை பத்தி எழுதுவோம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு முடிவு. நம்ம சமூகத்தோட கஷ்டங்களை, கட்டுப்பாடுகளை, துயரங்களை ஒரு அப்பாவி ஆட்டோட பார்வையிலிருந்து சொல்லும்போது அது நம்ம மனசை இன்னும் ஆழமா தாக்குது இல்லையா? அப்போ கதையோட முதல் கட்டத்துக்கு போலாம். ஒரு மிராக்கிளான ஆரம்பம்னு சொல்லலாம். அந்த குட்டி பூனாச்சி எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தான்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஊரே வறட்சியில வாடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வயசான விவசாயிக்கு யாருனே தெரியாத ரொம்ப ரொம்ப உயரமான ஒரு உருவத்திடமிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி பரிசா கிடைக்குது. அதுவும் எப்படி? ஒரு பனங்கொட்டை சைஸ்ல ரொம்ப ரொம்ப வீக்கா. அதை கொடுத்த ஆளை பார்த்தா ஏதோ தெய்வம் மாதிரி இருந்திருக்கு. அந்த வயசான தம்பதி அவளை ரொம்ப பாசமா வளர்த்து நல்ல தேத்தி பூனாச்சின்னு செல்லமா பேர் வைக்கிறாங்க. அவன் மத்த ஆடுங்க மாதிரி இல்ல, ஏதோ ஒரு ஸ்பெஷல். சொல்ல போனா அந்த குட்டி ஜீவன் வந்ததாலதான் பல நாளா பேசாம இருந்த அந்த கிழவனும் கிழவியும் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, பூனாச்சி இப்போ ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டா. ஆனா அடுத்து வர்றதுதான் பெரிய ட்விஸ்ட். ராஜாங்கத்தோட ரூல்ஸ். ஒவ்வொரு உயிரும் கணக்குல இருக்கணும், கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்ற அரசாங்கத்தோட நிழல் இப்போ பூனாச்சி மேலையும் விழுது. அந்த அரசாங்கம், அதாவது கதையில வர்ற ராசாங்கம், ஒரு புது சட்டம் போடுது. என்னன்னா, நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் அதிகாரப்பூர்வமா ரெஜிஸ்டர் பண்ணணுமாம். இங்கதான் ஒரு தனிப்பட்ட உயிருக்கும் ஒரு ஈவ இறக்கமே இல்லாத சிஸ்டமுக்கும் நடுவுல போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சே தெரியுமா? முதல்ல புதுசா ஒரு ஆடு இருக்குன்னு போய் அதிகாரிங்க கிட்ட சொல்லணும். அப்புறம் அவங்க வந்து பாக்குற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியா அந்த ஆட்டோட காதுல அரசாங்க முத்திரைய வச்சு ஓட்டு போடுவாங்க. அதுவும் நல்ல வலிக்க வலிக்க. இது பார்க்க சிம்பிளான ஒரு நடைமுறை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது சின்ன சின்ன உயிர்கள் மேல கூட காட்டப்படுற ஒரு அடக்குமுறை, ஒரு பயமுறுத்தல். இந்த அடக்குமுறைக்கு நடுவுல பூனாச்சி வாழ்க்கையில ஒரு முக்கியமான சந்தோஷமான கட்டம் வருது. ஒரு தாயா அவளோட சந்தோஷம், அதுவும் யாரும் கேள்விப்படாத ஒரு அதிசயம் அவளுக்கு ஒரு கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுக்குது. 7, ஆமாங்க, நம்பவே முடியல. பூனாச்சி ஒரே ஈத்துல 7 குட்டிங்களை போடுறா. இத ஆடுங்க உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய மிராக்கள். இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி ஊர் முழுக்க பரவிடுது. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா அந்த சின்ன பண்ணைக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. நம்ம பூனாச்சி ஒரே ராத்திரியில ஒரு செலிபிரிட்டி ஆயிடுறா. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. கிழவியோட மனசு ரொம்ப வலிச்சது. ஆனா வேற வழியே இல்ல, குட்டிங்களை வித்துதான் ஆகணும். பாவம், வறுமை காரணமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த அதிசயமே பெரிய வேதனையா மாறிடுது. பூனாச்சிக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பத்தோட துக்கத்தோட தன்னோட குட்டிங்க ஒன்னொன்னா தன்னை விட்டு பிரிக்கப்படுறத பார்த்துட்டே இருக்கு. அந்த இடத்துல அவளோட கையாலகாத்தனும் அந்த சோகம் நம்ம மனசை கணக்க வச்சிடும். சரி, அடுத்த கதை எங்க போகுதுன்னா காதல், அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய சோகம். இந்த இரக்கமே இல்லாத உலகத்துல பூனாச்சிக்கு ஒரு துணை கிடைக்குது. இவ்ளோ இழப்புக்கு அப்புறம் அவ தன்னோட ஜோடியான பூவனை மறுபடியும் பாக்குறா. இது அவ வாழ்க்கையில ஒரு சின்ன நம்பிக்கை கீற்றா, ஒரு ஆறுதலா அமையுது. அவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த நிமிஷம் ரொம்ப அமைதியான ஒரு மென்மையான தருணம். கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து அவங்களா செதுக்கி எடுத்த ஒரு குட்டி சந்தோஷம். ஒரு துணைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த இடம் நமக்கு உணர்த்தும். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்தது அந்த திருவிழா நாள். இந்த ஒரு வரி போதும், அடுத்து ஏதோ விபரீதம் நடக்க போதுன்னு நம்மளே எச்சரிக்கை பண்ண. அந்த அமைதி நிரந்தரம் இல்லைன்னு சொல்லாம சொல்லுது. அவனோட உடம்ப கொண்டாந்தப்ப தலைய காணும். கதையோட உச்சக்கட்ட சோகம் இதுதான். பூவன திருவிழாவுக்கு பலி கொடுத்துட்டாங்க. பாவம் பூனாச்சி மறுபடியும் ஒரு தாங்க முடியாத இழப்ப சந்திக்கிறான். இப்போ நாம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஆட்டோட சகிப்புத்தன்மை. இவ்வளவு சோதனைகளுக்கு அப்புறமும் இது வாழ்ந்து முடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோட கதை. அவ தன்னோட வாழ்க்கை முழுக்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சான்னு பாருங்க. பஞ்சத்துல இருந்து தப்பிக்கிறா, வறட்சியில உயிர் பிழைக்கிறா, குடும்பத்தை பறி கொடுத்துட்டு துக்கத்துல வாடுறா.
எப்பவும் ஒரு கண்காணிப்பிலேயே வாழ்றா, பழைய நினைவுகளோட பாரத்தை சுமந்துட்டு இருக்கா, இவ்ளோ சோதனைகளையும் அவ தாங்கிக்கிறா. அப்போ பூனாச்சியோட கதை வெறும் ஒரு ஆட்டோட கதையா இல்லாம நம்ம சமுதாயத்துல இருக்கிற பவர் இல்லாத, ஓரங்கட்டப்பட்ட, யாருமே கண்டுக்காத மனுஷங்களோட வாழ்க்கையை சொல்ற ஒரு உருவக கதையா மாறுது. ஒரு சின்ன ஆட்டோட வாழ்க்கைய வச்சு இந்த நாவல் எவ்வளவு பெரிய விஷயங்களை பேசுது பாருங்க. அரசாங்கத்தோட கட்டுப்பாடு, தனிப்பட்ட சோகம், எல்லாத்தையும் தாண்டி எப்படியாவது உயிர் வாழணுங்கிற அந்த எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மன உறுதி, இதுதான் இந்த கதையோட ஆணிவேறு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிப்போம். ஒரு ஆட்டோட இந்த போராட்ட வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? பூனாச்சியோட இந்த பயணம் உங்க மனசுல ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறேன்.